பணம் இருக்குதுன்றதுக்காக என்ன ஒண்ணா செலவு பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காம, அந்த பணத்தின் மதிப்பை உணர்ந்து, அதை பத்திரமா பாதுகாத்து வைக்கிறதுல தான் நம்மளுடைய வாழ்க்கை மேம்படும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த இந்த கதையின் மூலமா புரிஞ்சுக்கிட்டு, அதை பத்திரமா சேர்த்து வைப்போம். கட்டுக்கட்டா பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்த தன்னுடைய அப்பாவை பார்த்து அந்த பையனுக்கு ஒரே சந்தோஷம். "அப்பா, இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன வேணா வாங்கலாம்லப்பா. ரொம்ப ஜாலியா இருக்கலாமேப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். கூடவே, "இவ்வளவு பணம் உங்களுக்கு எப்படிப்பா வருது? எங்க இருந்து வருது? வானத்துல இருந்து கொட்டுதா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டான். உடனே அவங்க அப்பா அவனை பார்த்து சிரிச்சுட்டு, "சரிப்பா, நம்ம 2 பேரும் வெளிய போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போற வழியில ஒரு விவசாயிய காமிச்சாரு. அந்த விவசாயி தன்னுடைய நிலத்துல கஷ்டப்பட்டு உழுதுகிட்டு இருந்தாரு. உடம்பு ஃபுல்லா நெறைய வியர்வை. இந்த பையன் அவங்க அப்பா கிட்ட, "ஏன்பா இவர் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு? உடம்பு ஃபுல்லா வியர்வை வர அளவுக்கு இவர் இத செஞ்சு என்னப்பா சாதிக்க போறாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அதுக்கு அவங்க அப்பா, "இப்படிலாம் கஷ்டப்பட்டா தான்ப்பா அவரால பயிர் வைக்க முடியும். அந்த பயிர் நல்லா விளைஞ்சாதான் அதுல இருந்து அரிசி கிடைக்கும். அந்த அரிசிய வச்சு தான்ப்பா நம்மளால சாப்பிட முடியும்" அப்படின்னு சொன்னாரு. இருக்கிற அரிசியெல்லாம் வச்சு பயிர் செஞ்சு நம்மளுக்கு குடுத்துட்டு அவர் என்னப்பா பண்ணுவாரு? அவரு அரிசிய குடுத்துட்டு தனக்கான பணத்த வாங்கிக்குவாருப்பா அப்படின்னு சொன்னான். உடனே இந்த பையன் கொஞ்சம் ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சான். அடுத்து அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கிற வழியில ஒரு பால்காரன் வந்தான். அந்த பால்காரன காமிச்சு அவங்க அப்பா அந்த பையன்கிட்ட சொல்றாரு. இந்த பால்காரன் தினமும் காலையில 5 மணிக்கு எழுந்து மாட்டுல இருந்து பால கறந்து, அத ஸ்டோர் பண்ணி எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போயி இந்த மாதிரி கத்தி கத்தி தன்னுடைய பால வித்தா தான்ப்பா அவனுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. உடனே இந்த பையன் இன்னும் ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சான். அடுத்தது ஒரு ஆசிரியர் வேக வேகமா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாரு. இந்த பையன் கேட்டான், "ஏன்பா இவர் இவ்ளோ அவசரமா போயிட்டு இருக்காரு?" "ஒண்ணும் இல்லப்பா, அவங்கலாம் தாங்கிட்ட இருக்கிற பொருள கொடுத்து காசு வாங்குனாங்க. இவரு நெறைய மாணவர்களுக்கு தன்னுடைய அறிவ கொடுத்து, அதன் மூலமா பணம் சம்பாதிக்கிறாரு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொன்னாரு. இப்ப அவங்க அப்பா அந்த பையன பார்த்து கேட்கிறாரு, "உன் கையில பணம் கிடைச்சா நீ என்னப்பா பண்ணுவ?" அப்படின்னு சொல்லிட்டு. "கண்டிப்பா பத்திரமா பாதுகாத்து வைப்பேன்ப்பா. ஜாலியா நான் செலவு பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொன்னான். "ஏன்பா?" "ஏன்னா பணம்ன்றது வானத்துல இருந்து கொட்டல. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தனுடைய உழைப்புக்கு ஏத்த மதிப்பு தான் பணம் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. நீங்களும் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பணத்த சம்பாரிச்சிருப்பீங்கன்றது எனக்கு இப்ப புரியுது. நிஜமா இனிமேலுக்கு பணம் கிடைச்சாக்கா நான் பத்திரமா வச்சுக்குவேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னான். இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, பணம் அப்படின்றது வெறும் காகிதம் இல்லங்க. அது பல பேரினுடைய வியர்வை, பல பேரினுடைய ரத்தம், பல பேரினுடைய கடினமான உழைப்பு. அந்த பணத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு. பணம் இருக்குதுன்றதுக்காக என்ன ஒண்ணா செலவு பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காம, அந்த பணத்தின் மதிப்ப உணர்ந்து, அத பத்திரமா பாதுகாத்து வைக்கிறதுல தான் நம்மளுடைய வாழ்க்கை மேம்படும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த இந்த கதையின் மூலமா புரிஞ்சுகிட்டு, இனி வரக்கூடிய காலங்கள்ல பணத்துக்கு மதிப்பு குடுப்போம். அத பத்திரமா சேர்த்து வைப்போம். மிகப்பெரிய உயர்வை அடைவோம் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி.